மீனராசி சுக்கிரதசை 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி. இப்போ 4ஆம் இடத்துல குருடைய வக்கர நிவர்த்தி. சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரதசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இப்போ ராசியும் லக்னமும் இதே லக்னமாக இருந்தால் இது அஷ்டமாதிபதி தசை, 8 குடைவன் தசை. குருடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது, சுக்கிரனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரதசை நன்மை செய்யாதுன்ற பட்சத்தில் அது இருக்கிற இடத்தை பொறுத்து அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் அவரோட வீடு, 6ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, 8ல் இருக்கலாம். ஆனால் 7 சனியில் நன்மை கிடையாது. அதே மாதிரி 10, 11 அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான இடங்கள் தான். அந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். இது மட்டும் இல்லை, சனியுடைய பரிவர்த்தனை உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வேற கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகியிருந்தால் நன்மை விட்டுருவார், பெருசாக கெடுபலங்களை கொடுக்க மாட்டார் இந்த சனி பகவான். இது எந்தெந்த வயது காலகட்டத்தில் வரும் சுக்கிரதசைங்கிறது? மீனராசியில் 3 நட்சத்திரங்கள், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், அதாவது 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம், இல்லை 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இந்த வயது காலகட்டத்தில் தான் சுக்கிரதசைங்கிறது வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். இது தசை பார்த்தீங்கன்னாக்கா 19 வருடம். அதில் முதல் பாதத்திலேருந்து முழுமையான 4 பாதங்கள் வரைக்கும் நீங்கள் எந்த பாதத்தில் இருக்கிறீங்களோ அதில் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது. சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். இப்போ 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இல்லைனாக்கா 4ஆம் பாதம், இதெல்லாம் தசாபுத்தி இருப்புகள். நான் சொன்னது உங்களுக்கும் ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா இப்போ 17 வருடங்கள் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. 17 வருடங்கள் தசாபுத்தினாக்கா 16 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 16 + 7 அப்படின்னாக்கா 23, அதாவது 23, 22 வயசு வரைக்கும் கேது தசை. அதன் பிறகு 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். சென்ட்ரு பகுதி 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னா 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, அதாவது ரேவதி நட்சத்திரம், இதில் 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இது சுக்கிர மகாதசையோட தசா காலங்கள். 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சுக்கிரதசை இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் பொதுவாகவே இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார், அஷ்டமாதிபதி. வேற ஒரு பாவம், நல்ல பாவம் வந்தால் கூட பரவாயில்ல, 3 அதுவும் மறைவு ஸ்தானம் தான். முழுமையான பாவ கிரகம், முழுமையான நன்மை செய்யாத கிரகம். இது வயது ரீதியாக பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த வயதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் வருது. படிப்பில் ஒரு சில தடைகள் இருந்தால் மாறும். இப்போ ஜென்மசனியெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணாது சுக்கிரதசை. இதில் என்னென்னா, முன்ன படிச்சிருந்த மாதிரி இப்போ படிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். எதை எடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன தோல்விகள் வரும். அது பரவாயில்ல, தாங்கிக்குங்க கொஞ்ச நாள். அதாவது அதிகமாக முயற்சி போடுங்க. நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு முயற்சியை போடுங்க. படிப்பு ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்தால் தான் அதில் ஜெயிக்க முடியும். சுக்கிரதசையில் மட்டும் நான் சொல்கிறது. இப்போ படிக்கிற காலம் முடிஞ்ச 22 வயசுக்கு மேலே தான் அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அவங்களுக்கெல்லாம் 17 வயசில் ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். அது கூட இந்த வயது காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால அதுவும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, நன்மையே கொடுத்துரும். இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக அமையும். அதாவது இந்த சுக்கிரதசை முதல் 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். சென்ட்ரு பகுதி அப்படின்னாக்கா சுக்கிரதசை ராகு புத்தியிலேருந்து ஆரம்பிக்கும், இல்லைனாக்கா குரு புத்தியிலேருந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரும், ஒவ்வொரு சில லக்கணங்களை பொறுத்தது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷங்கள் இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வரும். ஏன்னா சனி புத்தி இதெல்லாம் பரவாயில்ல, குரு புத்தியெல்லாம் பரவாயில்ல, புதன் புத்தியெல்லாம் பரவாயில்ல, கேது புத்தியெல்லாம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இதெல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாத 10 வருடங்கள். 7 சனியில் நன்மை செய்யாது.
இப்போ வேலை தேடுறீங்கனாக்கா வேலையில் ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும், வேலையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சாக்கா அது மாற்றங்கள் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதிகப்படியாக முயற்சி போடுங்க. வேலையில் தொந்தரவுகள் இருக்கும், அதாவது மேலதிகாரிகளோட ப்ரெஷரு, இல்லைன்னா அலைச்சல், வெளியூர் வெளி மாநிலம், இது மாதிரி இதை ஒரு அலைச்சல் கொடுத்துட்டே இருக்கும் ஜென்ம சனியில். இப்போ சனி பகவான் வந்து 2024 பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ப்ராப்ளத்தை கொடுத்தது. சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருந்தால், இல்லை சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இருந்தால், இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால், முதல் 10 வருஷத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாக்கா சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த ராகு புத்தி வரைக்கும். ராகுவும் வந்து சனிக்கு பகை கிரக வீட்டில் உட்காந்துருந்துச்சுனாக்கா அதுவும் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஸ்பாயிலாக தான் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை ப்ராப்ளத்தை கொடுத்துது. இப்போ வேலை ப்ராப்ளம் கிளியர் ஆகும். முயற்சிகளை அதிகமாக எடுங்க. முதல் 10 வருஷத்தில் நிறைய கஷ்டப்பட்டு வரேன் சார் அப்படின்னா நீங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து புரியும்படியாக சொல்லணும்னாக்கா முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க. முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வேலை நிறைய எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது சார், என்னால் வளரவே முடியல, வளர்ச்சிகளே இல்லை. இப்போ வந்து 7 சனி வந்த பிறகு தான், அதாவது 2023க்கு பிறகு தான். 23க்கு முன்னாடியெல்லாம் பரவாயில்ல, எனக்கு வேலைலாம் நல்லா இருந்தது, வெளிநாடு போனேன், இல்லைனாக்கா வெளியே நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், நல்ல ஒரு வருமானம் இருந்தது, சேமிப்பெல்லாம் நல்லா இருந்தது, அது மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ 7 சனி வந்த பிறகு தான் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த 7 சனி முடியணும். 7 சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுங்க, இல்லைனாக்கா சைலண்ட்டாக விட்டுருங்க. அதாவது எதுனாக்கா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்ப்பீங்க, யாரும் முன்னுக்கு வராங்க நம்ம வர முடியலையே அப்படின்ட்டு, ஒரு இடமாற்றத்துக்காக. ஏன்னா நிறைய அவமானப்படுத்திருக்கோம். அஷ்டமாதிபதி தசைனா சும்மா சொல்ல தேவையில்ல. வந்த பிறகு அந்த 7 சனி வந்த பிறகு நல்ல பேர் புகழ் எல்லாமே கெட்டிருக்கும். எதுக்கடா வேலை செய்கிறோம், வேற ஒரு கீழே இருக்கிறவங்கலாம் மேலே போயிருப்பான், மேலே இருக்கிறவங்ககிட்ட நம்ம அடிமையாக வேலை பார்க்க முடியாது இல்லையா, அது மாதிரி. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு வேற ஒரு கம்பெனி போயிருப்பீங்க, கம்மியான சம்பளத்தில், முன்னத்தை விட இந்த கம்மியான சம்பளத்தில் என்னால் வேலை பார்க்க முடியல, ஒரு வேலை மாற்றம் வருமா அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வேலை மாற்றங்கிறது கொஞ்சம் கம்மி தான் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா 7 சனி வந்த பிறகு அவங்களுக்கு இந்த 7 சனி முடியணும். இல்லை சார் சுக்கிரதசை ஆரம்பிச்சிலேருந்து நான் கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா முதல் 10 வருஷம் முடியணும், பின்னாடி 10 வருஷம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது குரு புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள். அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுலேயும் இன்னொரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 7 சனி அப்படிங்கிறது 4 வருஷம் 5 வருஷம் இருக்குன்னாக்கா அது முடியணும். அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பொதுவாகவே அந்த பின்னாடி 10 வருஷம் அப்படிங்கிறது பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த ஜென்ம சனி பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு வரேன், ரொம்ப அடி மேலே அடி, இது தாங்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இன்னொன்று சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப மோசமாக பாதிச்சிருப்பீங்க. இது எல்லாமே மாறும், நீங்கள் பார்த்து பண்ணால் மாறும். பெருசாக நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் இந்த டைமில் வேண்டாம். எப்படி சார் எதிர்பார்க்காம இருக்க முடியும்? இப்போ வேலை போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போட்டோம், தொழில் போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போட்டோம். மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண பரிவர்த்தனை, அதாவது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையுமே இதில் இந்த காலகட்டங்களில் நம்பாதீங்க. இன்னொன்று திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இது வந்து பொதுவாக 10, இது 10 நான் சொல்லிட்டேன். பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா சுக்கிரன் அஷ்டமாதிபதி. ஒரு சில பேருக்கு வந்து 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேருந்து பண்ணும். பூர்வீக சொத்தில் அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், குழந்தை அப்படின்றதுக்கு இல்லையா, அதாவது வாரிசுகள் ரீதியாக அவங்களுக்கு நிறைய செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கலாம். அது மாதிரி அதெல்லாம் வந்து சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இது வந்து முக்கூட்டு கிரகங்கள். இது வந்து எல்லாமே ஒன்றா சுற்றினே இருக்கும். 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில், 5ஆம் அதிபதினா அந்த ராசிக்கு சந்திரன், சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்குது. அது சந்திரனோட நட்சத்திரம்னா 7ஆம் இடத்துல நீசம். அது மாதிரி ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறது. அது மாதிரி இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது கேதுவோட இருந்தால் பரவாயில்ல. கேது அப்படிங்கிறது என்னன்னா எங்கே இருந்தாலும் சரி, சுக்கிரன் கேது இணைவு அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று பரிவர்த்தனை, உங்களுக்கு சனி பரிவர்த்தனை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். சுக்கிரன் தசையில் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருக்கணும். ஒன்றும் சுக்கிரனோட கூட பரிவர்த்தனை ஆகிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை ரீதியாக 2024 கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது இப்போ சரியாயிடும். ஏன்னா ஜென்ம சனி தான் இல்லைன்னு சொல்லலை.
இப்போ வந்து ஒரு இடமாற்றங்கள், ஒரு வீடு மாற்றங்கள் இதெல்லாம் மாதிரி ஜென்மசனியில் ஒரு இடமாற்றத்தை கொடுத்து, ஒரு வேலையில் மாற்றத்தை கொடுத்து நல்லாவே வச்சுன்னு இருக்கும் உங்களை. அது மாதிரி பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு, பரிவர்த்தனையிலே வரல சார், ஆனால் ஜென்மராசியில் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு வேலை கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும், வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது நட்பு கிரகம். இந்த சனி பகவானோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்வார், சுக்கிரனோட வீட்டுக்கு சனி நன்மை செய்வார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ராசிக்கு மட்டும்தான் கெடுதல். இதே வேற லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு இது வந்து சிறப்பான ஒரு தசையாக இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பெரிய கெடுபலன்கள் கொடுக்காது, மன உளைச்சல் மட்டும் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. வெளிநாடு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்குது, அருமையாக இருக்கும். மற்றபடி சொத்து சம்மந்தமாக இப்போ சொத்து விற்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கும், இப்போ விற்கும். இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடம் கூட ஒரு சில பேருக்கு வந்து வாங்கி போட்டு ஒன்று சேல்ஸ் ஆக முடியாமல் கிடக்கும், இல்லை வீடு கட்ட முடியாமல் கிடக்கும். நிறைய செலவுகள், அந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாக அங்கே மாற்றிக்கொள்ளுங்கள். வீட்டில் வந்து இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வாரிசுகள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், படிப்பு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு செலவுகள் நிறைய அந்த படிப்பு சம்மந்தமான செலவுகள் ஆகும். இன்னொன்று திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம்லாம் கூடி வந்துடும். இப்போ திருமண வயசில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம்லாம் சுப விசேஷங்கள்லாம் அதிகமாக கூடி வரும். உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சுக்கிரன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு, டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிடும், அவங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், அவங்களுக்கு அந்த வயசில் இருந்தால் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தா. ஆனால் அவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு வீட்டில் அடிஷ்னலாக வந்து 7.5 சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்துட்டு இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வேற ஒருத்தருக்கு வந்து அஷ்டம சனி 7.5 சனி இல்லைன்னா சனி சம்மந்தப்பட்ட தசை, ராகு சனியோட வீட்டில் இருந்து ஒரு சில பேருக்கு தசை பண்ணலாம், கேது தசை கூட ஒரு சில பேருக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுப விசேஷங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ சுக்கிர தசையில் படாப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், குலதெய்வ பூஜையை கொடுக்கறது நல்லது. சிவன் கோயில் வழிபாடு தான் சிறப்பு. நீங்கள் எங்கே போனாலும் எல்லா கோயிலும் ஒரு கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். அதனால் பொதுவாகவே சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. நிறைய கோயில் குளத்துக்கு போகிறது இந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் சுயஜாதகத்திலே வந்து இப்போ கேதுக்கு வந்து குரு பகவான் பார்வை வந்து வச்சிங்களேன், இப்போ வந்து நிறைய அந்த கோயில் குளம் இல்லை ஆன்மீகம் சார்ந்து நிறைய தேடல்கள், அது சம்மந்தமாக முன்னேற்றங்கள், நிறைய வந்து கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இது மாதிரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட வந்து நிறைய அந்த கோயில் குளம் போகிறது, நிறைய சுற்றுலா போகிறது, இது மாதிரி நிறைய உங்களுக்கு அந்த செலவுகளை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். சுக்கிரன் இது அஷ்டமாதிபதி தசை, இது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் பார்த்து நிதானமாக கவனத்தோட நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. எதை முயற்சி பண்ணாலும் கவனத்தோட முயற்சி பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி வேண்டாம். உழைப்பில்லாத எந்த பணமும் வராது. ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கும்போது கொடுத்தாப்புல கொடுத்து நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது நல்லா போயிட்டு இருக்குனாலும் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து தொழில் வேலை வாய்ப்பு நல்லா போச்சுனாலும் கவனமாக இருங்க. கஷ்டத்தில் போகுதுனாலும் அதிகப்படியான கவனத்தில் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த சுக்கிர தசை இது அட்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் வரும்போதும் குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.